ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க என்னெல்லாம் பொருள்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூண்டு 1/2 கப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 10, புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போடுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். புளி போடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.